Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ சோப்பு கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் செய்ய போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்போவுமே வந்து 6 ஆயில் 7 ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி செய்கிறீங்க, எங்ககிட்ட எல்லா ஆயிலும் அவைலபிளாக இருக்கிறதில்ல, அதனால் வந்து 2 ஆயில் 3 ஆயில் மட்டும் வச்சு செஞ்சு காமிங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இன்றைக்கி வந்து 500 கிராமில் வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் வந்து நான் 3 ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். கேஸ்டர் ஆயில், கோகனட் ஆயில், பாம் ஆயில். இந்த 3 ஆயிலும் நான் எந்தெந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நான் 500 கிராம் ஆயில் எடுத்த பவுலில் வந்து நான் பொட்டேட்டோ பவுடர் ஒரு 12 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 500 கிராம் ஆயில் எடுக்கிறோம். காஸ்டிக் சோடா, வாட்டர் எல்லாம் சேர்த்து 600 கிராம் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்காக நான் வந்து 12 கிராம் அளவுக்கு பொட்டேட்டோ பவுடர் எடுத்திருக்கேன். நான் வந்து 3 ஆயிலும் எந்தெந்த அளவுன்னு நான் இப்போ சொல்கிறேன். கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் வந்து 25 கிராம் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் 250 கிராம் எடுத்திருக்கேன். பாம் ஆயில் வந்து 225 கிராம் எடுத்திருக்கேன். இந்த 3 ஆயில் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சோப் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன்னா வந்து இதோட ஹார்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து 5-6 ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது ஹார்ட் ஆயில், சாஃப்ட் ஆயில் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அவங்க கேட்டாங்க, அந்த மாதிரியும் நம்ம செஞ்சு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஆனால் ப்ரொசீஜர் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி செய்யக்கூடாது. இதில் வந்து ஹார்ட்னஸ் தான் அதிகமாக இருக்கும், கண்டிஷனிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷ்னலாக செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து செட் ஆகுது இந்த மாதிரி சோப்பு அப்படிங்கும் போது நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. இப்போ வந்து நான் பொட்டேட்டோ பவுடரை ஆயில் கூட சேர்த்து நல்லா பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ லை சொல்யூஷனை சேர்த்துருக்கேன். லையில் வந்து காஸ்டிக் சோடா 76.90 கிராம் எடுத்திருக்கேன். வாட்டர் வந்து அதுக்கு அப்படியே டபுள் மடங்காக எடுத்திருக்கேன். அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ஆயில் கூட சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி தான் பிளெண்டர் யூஸ் பண்ணாமல் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃப்ராக்ரன்ஸும் இன்றைக்கி சேர்த்து தான் செய்கிறேன். அதனால் வந்து எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மோல்டில் போர் பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோ சோப் வந்து எதுக்கு அப்படின்னா, ஸ்கின்னில் இருக்க டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். எங்கே வந்து கருப்பு கருப்பாக இருக்கோ அந்த இடத்த எல்லாமே இந்த சோப் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதை கம்மி பண்ண முடியும். கழுத்தை சுற்றி, கையில் இருக்க முட்டி, கால் முட்டி எல்லா இடத்துலையுமே இருக்க கருப்பு வந்து இந்த சோப்பை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கம்மியாகிறத நீங்கள் லைவாகவே பார்க்க முடியும். பொட்டேட்டோ பவுடர் நான் வந்து சேர்த்துருக்கேன். பொட்டேட்டோ ஜூஸ் சேர்த்தும் வந்து தாராளமாக கோல்டு ப்ராசஸில் செய்யலாம். நம்ம மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் செய்கிறோம் அப்படின்னா தான் பொட்டேட்டோ ஜூஸ் சேர்த்து செய்யக்கூடாது. அது ப்ரொசீஜர் வைஸ் தப்பு. கோல்டு ப்ராசஸில் வந்து பொட்டேட்டோ ஜூஸ் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் வந்து 15 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸு ஸ்டேபிளாக சோப்பில் நிற்கிறதுக்காக ப்ரொப்பைலின் கிளைக்கால் வந்து நான் 10 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நல்லா பேட்டர் ரெடியானதுக்கு அப்புறம் நம்ம மோல்டில் ஃபஸ்ட்டு ஐபிஐ யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு சோப்பாக நம்ம போர் பண்ணிக்கலாம். எப்போவுமே மோல்டில் போர் பண்ணும்போது சானிடைஸ் பண்ணிவிட்டு மோல்டை வந்து சானிடைஸ் பண்ணிவிட்டு தான் பேட்டரை வந்து போர் பண்ணணும். அப்போ தான் வந்து ஹைஜீனாக இருக்கும் நம்ம செய்கிற சோப்பு. அதே மாதிரி நம்ம ஊற்றி முடித்ததுக்கு அப்புறமும் மேலே வந்து ஐபிஐ யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். மேலே வந்து நம்ம இதை வந்து எப்படியும் குறைஞ்சது 2 days வந்து ட்ரை ஆக்கிறதுக்கு விடுவோம். அந்த 2 நாளும் வந்து சோப்புக்கு மேலே எதுவும் டஸ்ட்டு படியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஐபிஐவை மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். நான் வந்து ஆல்ரெடி சானிடைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நான் ஊற்றுறேன். நம்ம ஃப்ராக்ரன்ஸ் சேர்க்குறோம் அப்படிங்கும்போது ஒரு சில ஃப்ராக்ரன்ஸ் வந்து சோப்பை சீக்கிரம் கெட்டிப்படுத்தும், இன்னொன்று வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணும். நான் சேர்க்குறது வந்து கெட்டிப்படுத்தும். நான் ஃபஸ்ட்டு சோப் ஊற்றுறதுக்கும் நான் அடுத்தடுத்து ஊற்றுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். சீக்கிரமாக வந்து பேட்டரு கெட்டியாகிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். போர் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 daysக்கு அப்புறம் நம்ம அன்மோல் பண்ணிக்கலாம். இது வந்து 1 dayலேயே அன்மோல் பண்ணும்போது ட்ரை ஆகிரும். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே ஹார்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சீக்கிரமாகவே இது ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.